அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திர கிரகண நேரத்தில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு பிறகு கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலும் வெவ்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதிலும் இந்த சந்திர கிரகணத்தன்று நிகழக்கூடிய இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டிருந்தாலும் பெரும்பாலும் சாதகமற்ற நிலையையே உருவாக்குகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதி உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. நினைச்சபடி நடக்காது அப்படிங்கிறதுனால மன விரக்தி ஏற்படலாம். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதை கண்டோ நீங்க கவலைப்பட வேண்டாம். எல்லாம் ஓரளவுக்கு சரியாக ஆரம்பிக்குங்க. அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் காத்திருக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு வேற விதமா, அதாவது நீங்க எதிர்மறையான ஆற்றல்களை அதிகமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே எதிர்மறையான பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால எதை கண்டோ நீங்க அச்சப்படவோ அல்லது கவலை கொள்ளவோ வேண்டாம். நடக்கிறது எதுவாக இருந்தாலும் அது தங்களுடைய நன்மைக்கு அப்படின்னு எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லதுங்க. அதிலும் இந்த கிரகணம் அப்படிங்கிறது அசுபமாக கருதப்படுறதுனால இந்த கிரகண நேரத்தில் உருவாகிற கிரக மாற்றங்களும் கூட தங்களுக்கு அசுப பலன்களையே வழங்க அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிறது. சில நேரத்தில் தங்களுக்கே பார்த்தோம் அப்படின்னா இனம் புரியாத ஒரு கவலை இல்லைன்னா தேவையில்லாத ஒரு எண்ணம் சிந்தனை போன்றவை ஏற்படலாம். இருந்தாலும் அது எல்லாத்தையும் நீங்க தவிர்ப்பது அவசியமாகிறதுங்க. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் கூட பல நேரங்களில் கை கொடுக்கலாம். ஆனால் எல்லா நேரமும் அதிர்ஷ்டம் தங்களுக்கு சாதகமாக இருக்காது. அதனால முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் அலட்சியமோ அல்லது அவசரமோ இருக்கக்கூடாதுங்க. நிதானம் பொறுமை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமோ ஒரு மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால எல்லா விஷயத்திலையுமே பொறுமையான அணுகுமுறை அப்படிங்கிறது முக்கியம். இந்த நேரத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. புதிதாக எந்த ஒரு வேலையையும் தொடங்க வேண்டாம். முதலீடு சார்ந்த விஷயங்கள்லையும் அதிக கவனத்தை செலுத்துவது நல்லதுங்க. அதே போல வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாதகமற்றதாக இருக்கிறதுனால பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. மேலும் இக்காலம் அப்படிங்கிறது ஆரோக்கிய ரீதியான குறைபாடுகளை ஏற்படுத்தலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் குழந்தைகள் முதியவர்களினுடைய ஆரோக்கிய விஷயத்துல கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் பெரியவர்களினுடைய ஆலோசனைப்படி நடந்து கொள்வது ரொம்ப நல்லது. ஏதேனும் ஒரு விஷயத்துல முடிவெடுக்கணும், முக்கியமான முடிவெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கு நீங்க பெரியவர்களோ இல்ல துறை வல்லுநர்களுடைய ஆலோசனைகளை மேற்கொள்வது சால சிறந்ததுங்க. இந்த காலம் பல வகையில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சாதகமற்றதாக இருந்தாலும் சில விஷயங்களில் இடைஞ்சல்கள் சிக்கல்கள் கால தாமதம் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சாதகமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும். எல்லா விஷயங்கள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நன்மை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனாலும் அதில் சின்ன இடைஞ்சல்கள் இடையூறுகள் காலதாமதம் இழுபறியான நிலைகள் ஏற்படத்தான் செய்யும். அதை கண்டு நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய முயற்சிகளையும் நீங்க கைவிட வேண்டாம். இந்த நேரத்தில் நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றியும் நிம்மதியும் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தங்களுடைய நம்பிக்கையை இழக்காதீங்க. அதே மாதிரி முயற்சிகளையும் கைவிடாதீங்க. அதே போல உங்களுடைய உழைப்பு மிக பெரிய அளவில் நற்பலன்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் மறந்து விடாதீங்க. மேலும் இக்காலகட்டம் அப்படிங்கிறது பக்தி மார்க்கத்தில் தீவிர ஈடுபாடு உண்டாக பெறும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் மூலமா இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். அரசு வேலைக்கு மனு செய்தவர்கள் அனுகூலமான செய்திகள் கிடைக்க பெறுவாங்க.
வியாபாரியை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் ஓரளவுக்கு ஏற்ற இறக்கம் இருந்தாலும் வரவு அப்படிங்கிறது திருப்திகரமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஒரே சீராக இருக்கவும் பலருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் இருக்குது. அது தங்களுக்கு லாபமாகவும் இருக்க பெறலாம். வங்கி கணக்கில் ரொக்க இருப்பு அதிகரிக்க செய்யும். இதுவரைக்கும் கடினமாக இருந்த காரியங்கள் கூட எளிதில் கைகூட ஆரம்பிச்சிடும். பயிர் விளைச்சல்கள் அதிகரிக்கவும் செய்யும். சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. குடும்ப உறவுகள் பரிபூரணமாக ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவாங்க. அதே மாதிரி பொருளாதார உயர்வுனால எப்போதுமே மனதில் மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புண்ணியத்தல யாத்திரைகள் ஏற்படலாம். குடும்பத்தாருக்கும் அவர்கள் ஆசைகள் நிறைவேறுவதால் குதூகலமாகவே இருப்பாங்க. அனுபவபூர்வமான அறிவுத்திறன் அதிகரிக்கவும் செய்யும். பூமி வீடு மூலமாக லாபங்களும் ஏற்படலாம். எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்பட செய்யும். பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. பக்தி மார்க்கம் பக்தி சொற்பொழிவுகள் பாடல்கள் கேட்கறதுல ஆர்வம் அதிகரிக்க செய்வதோடு ஆன்மீகம் ரீதியான நாட்டமும் தங்களுக்கு அதிகரிக்க செய்யலாம். எதிர்பாராத தனவரவு ஏற்படுங்க. அதே சமயம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்துவதும் நல்லதுங்க. பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் தலைகாட்டலாம். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னும் சொல்லலாம். அதே சமயம் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்க பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நேரத்தில் பணப்புழக்கம் சற்று அதிகரிக்கவும் செய்யலாம். அதே போல் எந்த ஒரு விஷயத்துலையுமே சரிங்க நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து காட்டுவீங்க அப்படின்னு சொல்லலாம். தங்களுக்கு இந்த காலம் பிரகாசமான ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த தன குடும்ப வாக்கஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 6, 8, 10வது இடங்களை பார்க்கறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் விலக ஆரம்பிச்சிடும். தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் அனைத்துமே விலகவும் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாங்க. ஏற்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் போக அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. தங்களை எதிர்த்தவர்களே தங்களிடம் சமாதானம் பேசக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் உருவாகலாம். வம்பு வழக்குகள் தங்களுக்கு சாதகமாகும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயருங்க. சிலருக்கு புதிய சொத்து சேரவும் வாய்ப்புகள் இருக்குது. புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகலாம். வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் வழக்குகள் முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றம் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு திறமைக்கு ஏற்ற வேலை கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகலாம். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். பணியில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் தடைபட்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். சிலர் புதிய வீட்டில் பால் காய்ச்சுவாங்க. பிள்ளைகளுக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும். விவசாயிகள் வேளாண்மையில் முழுமையான கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். வேலையின் காரணமாக வெளியூருக்கு சென்று வந்த நிலை மாறவும் ஆரம்பிக்கும். கணவர் பிள்ளைகளுடன் வசிக்கக்கூடிய நிலை உருவாகலாம். சிறு வியாபாரிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கவும் செய்யலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் துணிச்சலையும் தைரியத்தையும் இயல்பாகவே கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து வரக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் பல வகையான நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் பூர்வீக சொத்துல எதிர்பாராத பிரச்சனைகள் பம்பு வழக்குகள் உருவாக மற்றொரு புறம் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. பொறுமையுடன் கையாள வேண்டியது அவசியமாகிறது. பிள்ளைகளால் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் என்றாலும் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் தங்களுக்கு சாதகமாக மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவர்களாகவே இந்த காலகட்டத்தில் அமையப்படுவீங்க. அதன் காரணமாக பிள்ளைகள் மூலமாக உருவாகக்கூடிய பிரச்சனைகளையும் கொஞ்சம் நிதானத்தோடு அணுக வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த நேரத்தில் தேவைக்கேற்ற வருமானம் இருக்க பெறலாம்.
பணப்புழக்கம் அதிகரிக்கும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடைய வாய்ப்புகள் இருக்கு. பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவிற்கு வர வாய்ப்புகள் இருக்கு. உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயருங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியாகும் அப்படின்னும் சொல்லலாம். வேலையில் ஏற்பட்ட நெருக்கடியும் நீங்க பெற வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பும் தங்களுக்கு தேடி வர வாய்ப்புகள் இருக்குது.